டேஸ்ட் அண்ட் சீல இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சில்லி சிக்கன். இந்த பட்டர் சில்லி சிக்கன் ஒரு காம்பினேஷன் இல்லையா. பட்டருங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இன்க்ரீடியன்ட், சில்லி வந்து ஹாட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம சிக்கனை செய்யும்போது அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது பட்டரும் சில்லியும் நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் லவ். அதுதான் பட்டர், மோர் ஆஃப் பட்டர். ஆனால் ஒரு இடத்துல அவர் வந்து சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிக்கிறார். எங்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அந்த தேவாலயத்தில். என்னுடைய தேவாலயம் வந்து ஜெப வீடு எனப்படுகிறது, என் பிதாவின் தேவாலயம் ஜெப வீடு எனப்படுகிறதுன்னு ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே வந்து அப்போது அந்த சாட்டை எடுத்து சாட்டை அடிக்கிறார். அப்போது அந்த சில்லின்றது வந்து அந்த வைராக்கியத்தை சொல்லுது, பட்டர்ன்றது வந்து அவருடைய லவ்வை சொல்லுது. அவருடைய அன்பு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு நமக்காக ரத்தம் சிந்தி மறிக்க செஞ்சது இல்லையா. இப்போ அந்த பட்டரையும் இந்த சில்லியும் வச்சு நம்ம இந்த சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குது, எவ்வளோ நல்ல மணமாக ருசியாக சுவையாக இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் வேணும், கண்டிப்பாக பட்டர் தான் பேஸ், அதனால் நிறைய பட்டர் வேணும். க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கலாம், ஈவன் ரெட் சில்லிஸ் ஆர் ஃபைன். அப்புறம் பேஸாக உங்களுக்கு தேவையான கரம் மசாலா, கிராம்பு, பட்டை, லவங்கம், சோம்பு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அது. அதுக்கப்புறம் தேவையான மசாலாக்கள் பார்க்கும்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். வெங்காயம், தக்காளி கண்டிப்பாக வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இதெல்லாம் நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஆவியானவருடைய அனல் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போது பட்டர் போட போகிறோம். இந்த பட்டர்லேயே தான் நம்ம செய்ய போகிறோம் எல்லாமே. இதில் வந்து சில்லி டாஸ் பண்ணி இதோட சிக்கன் சேர்த்துருவோம். இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம் அதிலே டாஸ் ஆகிடும். கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான மசாலா வந்து கரம் மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி போதும். ஏன்னா சில்லி ஏற்கனவே நமக்கு இருக்கிறதுனால சில்லி போதும். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தேவையான அளவுக்கு போட்டால் போதும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து பட்டர்லேயே நம்ம வதக்கிடணும். ஓகே, இப்போ இந்த பட்டரோட சில்லி ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அது அந்த பேஸில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே வதக்குறோம். ஸோ இதில் பட்டர் என்னென்னா, பட்டர் தான் பேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்படின்னும் போது கிரைஸ்டோட பேஸே வந்து லவ். கர்த்தர் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது எரிச்சலுள்ள தேவன், ரொம்ப நியாயம் செய்கிறவர், அது மாதிரிலாம் இருந்தது. இப்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் இயேசு கிறிஸ்துவாக வரும்பொழுது அவர் வந்து அன்பே உருவானவராக வந்தார். ஸோ அவருடைய அன்பு தான் இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே கொடுக்க செய்தது. இந்த டிஷ்ஷோட பேஸ் வந்து பட்டர். இப்போ கர்த்தர் வந்து புதிய டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது அன்பே உருவானவராய் அன்போட ஃபேஸை தான் அவர் வந்து காண்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் அப்படின்னு யோவானில் போட்டிருக்கு. என்னது? தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறது மூலமா அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். ஸோ அதில் நம்ம இதை பட்டர்லேயே நம்ம இதை குக் பண்ணும்பொழுது
இதிலேருந்து கொஞ்சம் அதோட சாரம் அதோட ஃப்ளேவர் எல்லாம் வரும். இதிலே அப்படியே இது குக் ஆகிடும். ஓகே, நம்ம இந்த லிட் போட்டு மூடி வச்சோன்னா இதில் இருக்கிற அந்த ஜூஸே வந்து இதுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம இந்த டிஷ் மூலயமா நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, அன்பு தான் உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா அன்பை பற்றி மட்டும்தான் இருக்கும். எல்லாமே ஒழிந்து போகும் ஒரு நாள், ஆனால் அன்பு ஒழிந்து போகாது. ஸோ அந்த பேஸ், பட்டர் பேஸ் அப்படின்னா வென் வி ஸ்பீக் டு பீப்புள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறது. கர்த்தர் வந்து 2 பிரமாணங்கள் நமக்கு சொன்னார். எவ்வளோ கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், ஆனால் 2 கமாண்ட்மெண்ட்டில் அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். உன் கர்த்தராகிய தேவனை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நேசிக்கணும். 2வது அதே நேசம் வந்து உன் பக்கத்தில் இருக்கிற அயலானோடும், லவ் ஒன் another, தட்ஸ் ஆர் பேஸ். ஸோ அதை வச்சு ஆனால் அந்த சில்லி வந்து ஒரு கண்டிப்பை குறிக்குது. அதாவது நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே வந்து கர்த்தருக்குரியது. அப்போ அந்த சில்லி போடும்பொழுது தான் அதோட பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸ், அந்த டேஸ்ட்டோட பேலன்ஸ் வருது இல்லையா? அந்த டேஸ்ட்டோட பேலன்ஸ் வந்து சில்லி சேரும்பொழுது தான் வரும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் வைஸில் நம்ம வந்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சில்லி, அந்த ஒரு தன்மை கர்த்தர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம். நம்ம வந்து எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த உலகத்தோட தவறுகள்லையோ இல்லை வந்து நம்மளை தீட்டுப்படுத்திக்காமல் நம்மளை வந்து கரைத்திரை இல்லாமல் வச்சுக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் 3த்தையும் கரைத்திரை இல்லாமல் வச்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு குவாலிட்டியை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பட்டர் சில்லி சிக்கன் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போமா? இந்த தண்ணி நம்ம எடுக்கவே இல்லை, ஆனால் அந்த தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அது வந்து அந்த சிக்கனோட சாரம், அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதோட சாரத்தோட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உள்ள எல்லா மசாலாக்களும் சேரும்போது இது நல்லா குக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு 5 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு பார்ப்போமா? நல்லா குக் ஆகிருக்குன்னு தெரியுது. இது சில பீசஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இது உப்போடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆக மாட்டேங்குது. ஒன் மோர் சீக்ரெட், உப்பு வந்து டேஸ்ட்டு மட்டும் தூக்கி கொடுக்குறது இல்லைங்க, உப்பு ஸ்மெல்லும் கூட கொடுக்கும். அதுதான் அதோட தன்மை. ஸோ சால்ட் வந்து சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் நம்ம சால்ட் கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒன்று. இப்போ அது வெந்திருக்கான்னு பார்ப்போமா? ஐ திங்க் இட்ஸ் ஆல் குக்ட். இப்போ எல்லாம் குக் ஆகிருக்கு பாருங்கள், அழகாக வருது. இப்போ பாருங்கள், அது 2 துண்டாக அழகாக வருது. இப்போ நம்ம இப்படி துண்டு போடும்போது தெரியும் இது நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ இட்ஸ் ஆல் டன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே சொல்வேல, ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஒருத்தரோட அப்படைட். அந்த அப்படைட்டை வந்து தூண்டி எடுக்கிறது இல்லையா? ஸோ யூ டேக் சம் சில்லி. ஒரு சுவையான பட்டர் சிக்கன் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கொரியாண்டர் போட்டோடனே இது வந்து ஒரு சுவையான பட்டர் சில்லி சிக்கன் இஸ் ரெடி ஃபார் அஸ். இப்போ ஒரு கொரியாண்டரை நம்ம எடுத்து போட்ட உடனே இது கார்னிஷ் ஆகிருக்கு. ஒரு சுவையான பட்டர் சில்லி சிக்கன் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ.